Taste the Daily. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து அதிகம் காரணமாக காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பேரூராட்சியில் செயல் அலுவலரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பேரூராட்சி செயல் அலுவலராக பொறுப்பேற்ற ராதாகிருஷ்ணன் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய முன்வரவில்லை என பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீன் சந்தை பகுதிகளை சீரமைத்தல், பன்றி பண்ணையை அகற்றுதல் என எவ்வித வளர்ச்சிப் பணிகளுக்கும் நிதி ஒதுக்காமல் விடியா திமுக ஆட்சியில் மக்கள் விரோதமாக செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். எனவே செயல் அலுவலரை பணியிட மாற்றம் செய்யவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாளை ஆசிரியர்கள் அலட்சியமாக திருத்தியது அம்பலமாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வழங்கியதில் குளறுபடி இருப்பதாக கூறி கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு தேர்வுகள் இயக்குநர் அலுவலகத்தை மாணவர்களுடன் பெற்றோர்கள் இணைந்து முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினர். பல விடைகளுக்கு மதிப்பெண் வழங்காமலும் பெற்ற மதிப்பெண்களை முறையாக கூட்டாமலும் ஆசிரியர்கள் அலட்சியமாக செயல்பட்டு மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடியிருப்பதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியால் பல்வேறு இன்னல்களால் மக்கள் தவித்து வரும் நிலையில் மாணவர்களின் மதிப்பெண்களிலும் மெத்தன போக்கை கடைபிடித்த கல்வித்துறையின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. மென்ஷன் பண்ணல, உள்ள மார்க் போட்டாங்க, ஆனால் இதில் மார்க் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இந்த 24வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் 1 மார்க் தான் போட்டுக்கிறாங்க. ரூல்ஸ் இருக்கு, ஒரு கோடு. இதில் எப்படிங்க எழுத முடியும்? இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுத முடியாது, ஃபர்ஸ்ட் லைன்ல யாருமே எழுத முடியாது. சொல்லுங்க. அது இல்லாமல் ஒரு சென்டர் லைன் பாருங்க, ஒரு சிஓ கையெழுத்து போடல. என்ன அது காட்டுங்க சார், இதான் உங்களுக்கு தான் தேடிட்டு சிஓ சைன் பண்ணல பாருங்க. 3 பேர் பண்ணணும் சார். ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து உள்ள மார்க் 5 மார்க் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கவுண்டிங்கில் அந்த கூட்டலில் வந்து 5 மார்க்கை வந்து எடுத்துட்டாங்க, போடலை. 98 மார்க் வர வேண்டிய இடத்துல அதே மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் குறைச்சி போட்டுருக்காங்க. 98 மார்க் எடுக்க வேண்டிய என்னுடைய மகளுக்கு 92 மார்க் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு மார்க் போட்டு ஆனால் அந்த மார்க்கை வந்து கவுண்டிங்கில் விட்டுட்டாங்க. இதுவே ஒரு 35 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு இந்த 5 மார்க் எடுத்திருந்தா அந்த மாணவன் கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை ஃபெயில் ஆகிருப்பான்.